வேதவசனங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன என்பதை சற்று திருப்பி பார்ப்போமா? நாம் நேர்மையாக வியாபாரம் செய்யும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதாக இருக்கிறது என்றும், நாம் உண்மையை சொல்வதினாலே நம்முடைய அண்டை அயலகத்தார் பாதிக்கப்படுவார்கள் என்றால் நாம் அமைதியாக இருப்பதே சிறந்தது என்றும், கர்த்தருடைய பிள்ளைகள் நாள் நட்சத்திரம் பார்க்கும் பொழுது அது சாபத்தையே கொண்டு வரும் என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? ஆவிக்குரிய விபச்சாரம் என்றால் என்ன? கிருபை என்றால் என்ன? எந்தெந்த காரியங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வித்தியாசமானவர்களாக வாழ கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருந்து ஆழமாக கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் லேவியராம புத்தகத்தை கற்று வருகிறோம். இன்று லேவியராமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்மா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். அருமையானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே கானானியர்கள் வாழ்க்கையிலே இருந்த சில மூட பழக்க வழக்கங்களை குறித்து சிந்தித்தோம். அதை இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றக்கூடாது என்று கர்த்தர் எச்சரித்தார். அப்படி செய்கிறவர்கள் தங்கள் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவார்கள் என்று கூறினார். தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை இங்கே சொல்கிறார். அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து போகிறவர்கள் தங்கள் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவார்கள் என்கிறார். கானானியர்களின் தவறான சமய கொள்கை பிசாசு வணக்கத்தை அடிப்படையாக கொண்டதாகவே இருந்தது. சிலர் சொல்லலாம், இயற்கைக்கு மாறான எத்தனையோ காரியங்கள் இங்கே நடைபெற்றது என்று சொல்லலாம். உண்மைதான், பிசாசு வணக்கத்திலேயும் இயற்கைக்கு மாறான காரியங்கள் நடைபெறும். இயேசு கிறிஸ்துவே கூறியிருக்கிறார், அந்தி கிறிஸ்து வரும்பொழுதும் அநேக அற்புதங்களை செய்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படியாய் செயல்படுவான் என்று கூறியிருக்கிறார். சாத்தான் பொய்யனாயிருக்கிறான், பொய்க்கு பிதாவாயிருக்கிறான். இப்படிப்பட்ட தவறான வழிபாடுகளுக்குள்ளே செல்கிற ஆத்மாவுக்கு எதிராக கர்த்தர் எதிர்த்து நின்று அழிப்பேன் என்கிறார். லேவியராமம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள். அஞ்ஞானம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாயிருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல்லறிவார்களாக. அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவது என்று சொல் என்றார். இந்த வசனமும் 6ஆம் வசனம் சொல்லும் அதே கருத்தை உடையதாய் இருக்கிறது. சாத்தானின் மூட பழக்க வழக்கமாக இருக்கிறது. பிசாசு பிடித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது எல்லா காலங்களிலேயும் உண்மையானதாக இருக்கிறது. இன்றைக்கும் இப்படி பிசாசு பிடித்திருக்கிறவர்கள் அநேக சமயங்களையும் சமய கொள்கைகளையும் பரப்புகிறவர்களாயிருக்கிறார்கள். இது எல்லாமே சாத்தானுடைய வேலைதான். இப்படிப்பட்ட காரியங்களோடு தொடர்புள்ளவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். சாத்தானை வழிபடுகிறவர்களுக்கு விசேஷித்த வலிமை இருப்பதை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுகிறார்கள். அருமையானவர்களே, உண்மைதான், பிசாசானவனுக்கும் வல்லமை உண்டு. தேவனை விட்டோ வேத வசனங்களை விட்டோ தூரமாய் போகிறவர்கள் தவறான பாதையிலே எளிதாக வழிநடத்தப்பட்டு விடுவார்கள். சரி, ஏன் இப்படிப்பட்டவர்களுக்கு மரண தண்டனையை கூறுகிறார்? லேவியராமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை பாருங்கள். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இந்த மரண தண்டனைக்கான போதுமான காரணத்தை இந்த வசனங்கள் கூறுகிறது. இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறபடியினாலே அவர்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவரும் பரிசுத்தர். இப்படிப்பட்ட அவருடைய எதிர்பார்ப்பிலிருந்து குறைவுபடுகிறவர்கள் தவறு செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த மூட பழக்க வழக்கங்களிலே ஈடுபாடு கொள்கிறவர்கள் தேவனை விட்டு சாத்தானின் பக்கம் திரும்பி விட்டார்கள் என்று அர்த்தம். இது ஆவிக்குரிய விபச்சாரம். இன்றைக்கு அநேகர் இந்த பயங்கரத்தை உணர்ந்து கொள்கிறதில்லை. அருமையானவர்களே, இது தேவனுடைய உலகம். தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவன் கூறுகிற வார்த்தைகளை நாம் ஒருபொழுதும் எளிதானதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. லேவியராமம் 20:9 பாருங்கள். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான், அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக.
10 கற்பனைகளிலே உள்ள 5வது கட்டளை எளிதான ஒன்றாக, சாதாரணமான ஒன்றாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடாதது. லேவியராமம் 19:3 இஸ்ரவேலர்கள் தங்கள் தகப்பனுக்கும் தாய்க்கும் பயப்படும் பயத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தகப்பனையோ தாயையோ சபிக்கிறவர்களுக்கு மரண தண்டனை கூறப்படுகிறது. ரோமர் 1:31 பவுல் சொல்லும் பொழுது சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் என்று சொல்லியிருக்கிறார். 2 தீமோத்தேயு 3:2-3 நாம் இது தொடர்பான சத்தியத்தை பார்க்கிறோம். கடைசி காலங்களிலே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருப்பார்கள், சுபாவ அன்பில்லாதவர்களாய் இருப்பார்கள். முன்னான காலங்களிலேயும் தேவனை அறியாதவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தண்டனையும் கடுமையானதாக சொல்லப்படுகிறது. வேத புத்தகம் இந்த காரியத்திலேயும் கிருபையோடு இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மனம் திரும்பிய ஒரு மைந்தனின் சரித்திரத்தை சொன்னார். அவன் மனம் திரும்பி வீட்டிற்கு வந்தபொழுது தகப்பனாரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். அதுதான் கிருபை என்பது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதிமுள்ளவராய் இருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 பார்க்கிறோம். லேவியராமம் 20:10-16 வாசிக்கும் பொழுது நாம் வாய் திறந்து கூற முடியாத, ஏன் நம்பக்கூட முடியாத பாவங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. விபச்சார பாவமானது எந்த வகையிலே செய்யப்பட்டதாக இருந்தாலும் அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள் என்று கூறுகிறார். அருமையானவர்களே, பாலுறவு தொடர்பான பாவங்களை அநேக பெரிய பெரிய ராஜ்யங்கள் விழுவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றன. பாலுறவும் மதுவுமே பாபிலோன், எகிப்து, ரோம், பிரான்ஸ் போன்ற தேசங்கள் விழுந்து போவதற்கு காரணமாயிருந்தன. இன்றைக்கும் நம்முடைய தேசங்களுக்கும் நம்முடைய தேச தலைவர்களுக்கும் இது எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிப்பு இல்லையா? இப்படிப்பட்ட பாவங்களுக்காகத்தான் தேவன் சோதோம் மேலும் கொமோரா மேலும் அக்கினியையும் கந்தகத்தையும் வரப்பண்ணினார். இப்படிப்பட்ட பாவங்களே தேவன் மனிதர்களை விட்டு விடுவதற்கு காரணமாயிருந்தன. இதை குறித்து ரோமர் 1:24-28 வரை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இப்படிப்பட்ட பாவங்கள் எவ்வளவோ பயங்கரமானதாகவும் பெரிதானதாகவும் கொடூரமான தண்டனை கொடுக்கப்பட வேண்டியதாகவும் இருந்தாலும் அவரண்டை வருகிறவர்களை மன்னிக்க இயேசு ரட்சகர் காத்து நிற்கிறார். விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணையும் அவர் மன்னித்தார். அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையிலே மரித்திருக்கிறபடியினாலே அவர் என்னையும் உங்களையும் மன்னிக்க முடியும். ஆனால் உள்ளான இருதயத்தோடு நாம் அவரண்டை கிட்டிச் சேருகிறோமா என்பதுதான் முக்கியமானது. லேவியராமம் 20:17-21 ஒருவன் தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது குமாரத்தியாய் இருக்கிற தன் சகோதரியை சேர்த்து கொள்வான் என்றால் அவன் தன்னுடைய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும், அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாய கர்த்தர் தனது ஜனங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் பரிபூர்ணமான சுத்தத்தை எதிர்பார்க்கிறார். குறிப்பாக பாலுறவு காரியங்களிலே அவருடைய ஜனங்கள் மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். மிகவும் நெருக்கமான குடும்ப உறவுகளிலே திருமணம் செய்வது வேண்டாம். அவர்கள் தங்கள் பாவத்தை சுமப்பார்கள், சந்தானம் இல்லாமல் சாவார்கள் என்று குறிப்பிடுகிறார். மூல மொழியை கவனமாக பார்த்தால் குழந்தைகளற்றவர்களாக அவர்கள் மரிக்கப் போகிறதில்லை. அவருடைய பாவத்தினாலே அவருடைய பிள்ளைகள் அவருடைய மரணத்திற்கு முன்னர் மரிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. லேவியராமம் 20:22 பாருங்கள். ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு நடவுங்கள். இப்படிப்பட்ட பாவங்களை கானானியர்கள் செய்கிறபடினாலே தான் கானானியர்களை தேவன் அத்தேசத்தை விட்டு வெளியேற்றினார். எனவே அதே பாவங்களை இஸ்ரவேல் ஜனங்களும் செய்வார்கள் என்றால் அவர்களும் அவ்வண்ணமாகவே கானான் தேசத்தை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்று எச்சரிப்பு கொடுக்கிறார். தேவனுக்கு முன்னதாக அது இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலும் சரி, பாவம் பாவமே. அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, தேவன் இவ்வளவு எச்சரித்திருந்தும் அவர்கள் தேவனை விட்டு தூரம் போய் அவருக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே பாபிலோனிய தேசத்திற்கு அடிமைகளாய் சென்றார்கள். உங்களுக்காக நான் சில வேத வசனங்களை வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 21:1-2. மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தாயின் பேர் எப்சிபாள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதியாருடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. தொடர்ந்து அதே அதிகாரத்திலே 6வது வசனத்தை பார்ப்போம் என்றால், தன் குமாரனை தீ மிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாயிருந்து அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான். வசனம் 9. ஆனாலும் அவர்கள் கேளாதே போனார்கள்.
கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனாசே அவர்களை ஏவி விட்டான். எத்தனை பரிதாபமான ஒரு நிலைமைக்கு சென்று விட்டார்கள் கவனித்தீர்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட அழைப்பிற்குள்ளே கடந்து வந்த ஒருவராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட பாவங்களை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லா காலகட்டங்களிலேயும் ஆதி காலத்திலே தேவன் எதை வெறுத்தாரோ, எதை பாவம் என்று சொன்னாரோ, அதே காரியத்தை தான் இன்றைக்கும் அவர் வெறுக்கிறார், பாவம் என்று சொல்லுகிறார். லேவியராமம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை அரோசித்தேன். அருமையானவர்களே, தேவன் பாலஸ்தீனத்தில் இருந்த ஜனங்களை நியாயம் தீர்த்தது எவ்வளவு நியாயமானது என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட பாவங்களினாலே முழு சமுதாயமுமே குறிப்பிட்ட வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டது. எனவேதான் எந்த ஒரு பொருளையும் எடுக்கக்கூடாது என்று எரியோவை கைப்பற்றிய மக்களுக்கு தேவன் எச்சரிப்பு கொடுத்தார். கானான் தேசம் செழிப்பான தேசம்தான். ஆனால் உபாகமம் 29, 24 முதல் 28 வரை பாருங்கள். அந்த ஜாதிகள் எல்லாம் கர்த்தர் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றி எறிந்ததற்கான காரணம் என்ன என்று சொல்லுவார்கள். அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவனாய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய் தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டபடினாலே கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பண்ண அதன் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை கோபத்தினாலும் உக்கிரகத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவருடைய தேசத்திலிருந்து வேரோடே பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் எரிந்து விட்டார் என்று சொல்லப்படும். இன்று இஸ்ரவேல் தேசத்திலே மரங்களை நட அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். லேவியராமம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும் சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ணி நான் உங்களுக்கு தீட்டாக எண்ண சொல்லி விலக்கின மிருகங்களாலும் பறவைகளாலும் தரையிலே ஊறுகிற யாதொரு பிராணிகளாலும் உங்களை அருவருப்பாக்காதிருப்பீர்களாக. என்னென்ன காரியங்களிலே அவர்கள் வித்தியாசமானவர்களாய் வாழ கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை மீண்டும் நினைப்பூட்டுகிறார். வசனம் 26, கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே தேசத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். அவருடைய கர்த்தர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதே போல அவர்களும் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் சொல்லலாம், இப்பொழுது அவர்கள் தேசத்திலே தானே இருக்கிறார்கள் என்று கேட்கலாம். ஆனால் இன்று அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலை என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் செய்தியிலே நீங்கள் பார்ப்பதென்ன? ஒவ்வொரு நிமிடமும் அங்கே பிரச்சனைகள் தான். அங்கே அவர்களுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? தங்கள் தேசத்திற்கு திரும்பி சென்றார்கள், ஆனால் அவர்கள் தங்கள் தேவனிடத்திலே திரும்பி செல்லவில்லை. எப்பொழுது அவர்கள் தங்கள் கர்த்தரிடத்திலே திரும்புகிறார்களோ அந்நாட்களிலே மீண்டுமாக அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் தனது மனதை ஒருபொழுதும் மாற்றிக்கொள்ளப் போகிறவர் அல்ல. அருமையானவர்களே, இவைகள் எல்லாமே நமக்கும் ஒரு பாடமாயிருக்கிறது. நம்முடைய தேசத்திற்கும் ஒரு எச்சரிப்பாயிருக்கிறது. என்னையும் உங்களையும் படைத்த தேவாதி தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். அவர் தான் படைத்த எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், பரிசுத்தத்தை விரும்புகிறார். இதுதான் லேவியராமத்தின் முக்கியமான கருத்தாகும். அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் லேவியராமம் 21ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இன்று அதற்கு முகவுரையாக சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். லேவியராமம் 11ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் அதிகாரம் வரை தேவன் ஜனங்களுக்கு கொடுத்த அநேக கற்பனைகளை குறித்து படித்தோம். இப்பொழுது ஒரு ஆசாரியனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தத்தை குறித்ததான பிரமாணங்களை பார்க்க போகிறோம். இது லேவியராமம் 21, 22ஆம் அதிகாரங்களிலே காணப்படுகிறது. ஓரளவு சொன்ன காரியங்களையே திரும்ப சொல்வது போல கூட காணப்படலாம். கர்த்தருடைய ஆரம்ப கால விருப்பம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே ஆசாரியர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான். இதை குறித்து நீங்கள் யாத்திராமம் 19ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனங்களிலே பார்க்கலாம். பொன் கன்றுக்குட்டியை செய்து அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே அவர்களை பூரணமான முன்மாதிரியான ஒரு சமுதாயமாய் தேவன் வைக்கும் காரியத்தை அவர்கள் இழந்து போனார்கள். ஆனால் 1000 வருட அரசாட்சியிலே பூரணமான ஒரு சமுதாயம் அமைக்கப்படும். அந்நாட்களிலே இஸ்ரவேலர் எல்லாருமே பூமியில் உள்ள ஜனங்களுக்கு ஆசாரியர்களாய் இருப்பார்கள். 1000 வருட அரசாட்சியிலேயும் நித்தியமாகவும் மனித கூட்டமானது 3 குழுக்களாய் இருக்கப் போகிறது. புதிய எருசலேமிலே இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை இருக்கப் போகிறது. இரண்டாவதாக இஸ்ரவேல் தேசமானது இந்த பூமியிலே இருக்கப் போகிறது.
மூன்றாவதாக, மீட்கப்பட்ட யூதரல்லாத ஜனங்களும் இந்த பூமியிலே இருக்கப் போகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே தோல்வி கண்டபடியினாலே தேவன் ஒரே ஒரு கோத்திரத்தை மட்டும் ஆசாரிய கோத்திரமாய் தெரிந்து கொண்டார். அதுதான் லேவி கோத்திரம். இஸ்ரவேலிலே பொதுவான ஜனக்கூட்டம் இருக்கிறார்கள், ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், பிரதான ஆசாரியர் இருக்கிறார்கள். மேலான பொறுப்பிற்கு மேலான உயர்வான வாழ்க்கை தேவை. தேவன் மேலான பொறுப்பை கொடுக்கும் பொழுது உயர்வான ஒரு வாழ்க்கை முறையை எதிர்பார்க்கிறார். இன்றைய திருச்சபையானது ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு விசுவாசியுமே ஒரு ஆசாரியனாக இருக்கிறான். கிருபையின் ஆசனத்தை எப்பொழுதும் அவன் சென்றடைய முடியும். ஒவ்வொரு விசுவாசியான ஆசாரியனும் அவனிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே மட்டுமே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். 1 பேதுரு 4 அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை கவனியுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்திரளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். மேலும் 2 வசனங்களை வாசிக்கிறேன். 1 பேதுரு 2, 9, 10 வசனங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எல்லாருமே உயர்வான ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் நிருபத்திலே பரிசுத்த பவுல் எழுதும் பொழுதும் இதைத்தான் அவர் சொல்லுகிறார். எபேசியர் 4 அதிகாரம் 17 வசனத்தை பாருங்கள். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். வசனம் 22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். உயர்வான ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். எந்த ஒரு விசுவாசியும் கூட திருச்சபையிலே ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால் அதை எடுப்பதை குறித்து ஆழமாக யோசிக்க வேண்டும். அப்படி பொறுப்பை எடுப்பார்கள் என்றால் அப்படிப்பட்ட உயர்வான ஒரு நிலைமையிலே அவர்கள் வாழ வேண்டும். இன்றைக்கு அநேகர் திருச்சபைகளிலே தலைவர்களாக பொறுப்பெடுக்கிறார்கள். ஆனால் எல்லா ஆராதனைகளிலேயும் கூட அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. சுவிசேஷ ஊழியங்களிலே பங்கெடுக்க முடியவில்லை. அருமையானவர்களே, நீங்களும் அப்படிப்பட்ட ஒருவராயிருப்பீர்கள் என்றால் பொறுப்பான பணிக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கக்கூடாது, அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடாது. பொறுப்பு என்பது கிருபையாக கிடைக்கும் ஒரு வாய்ப்பு. தேவனுக்காக அந்த பொறுப்பிலிருந்து பணிவிடை செய்ய ஒரு வாய்ப்பு. உங்கள் திருச்சபையிலே மற்றவர்களை விட நீங்கள் உயர்த்தப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் ஒரு உயர்வான வாழ்க்கை வாழ நீங்கள் எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய மகா பிரதான ஆசாரியர். அவர் அந்த பணிக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து காட்டியவர். செய்தியை நிறைவு செய்யும் முன் சில வசனங்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எபிரேயர் 7 அதிகாரம் 26 முதல் 28 வசனங்கள் வரை பாருங்கள். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசாரியராயும் இருக்கிறார், அவரே பலியாயும் இருக்கிறார். அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். சரி நேயர்களே, இதை குறித்து நாம் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிகளை சிந்திப்போம். இந்த உலகத்திலே உள்ள எல்லா மனிதர்களுமே பாவிகள்தான். எல்லாருடைய பாவங்களுக்காகவும் இயேசு சிலுவையிலே தண்டனையை அனுபவித்து விட்டார். அவரை விசுவாசித்து அவரே என்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும்
பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி அவர்களை வாழ வைக்க வாஞ்சி உள்ளவராயிருக்கிறார். அவர் யாரையுமே கட்டாயப்படுத்துவதில்லை. அவர் நம்முடைய இருதய வாசல் அண்டை நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். மகனை திறக்க மாட்டாயா, மகளை திறக்க மாட்டாயா என்று தட்டி கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய சத்தத்தை நம்முடைய இருதயங்களிலே கேட்போம் என்றால், நம்முடைய இருதயத்தை திறந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு இடமளிப்போம் என்றால், அவர் நம்மோடு தங்கியிருந்து நம்மோடு ஐக்கியப்பட்டவராயிருந்து நம்மை வழி நடத்த வாஞ்சியோடு இருக்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒருவராக இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், ஏன் இன்றைக்கே அவரை உங்களுடைய இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? உங்கள் உள்ளத்திலே அவர் உணர்த்துகிற பாவங்களை குறித்து உண்மையான துக்கத்தோடு பாவ அறிக்கை செய்யுங்கள். இயேசுவே, நீர் என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டீர் என்பதை விசுவாசிக்கிறேன். என்னுடைய உள்ளத்திலே வாரும், என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்கு தருகிறேன் என்று அர்ப்பணியுங்கள். ஒருவேளை நீங்கள் நான் ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒருவன் என்று சொல்லலாம். அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கர்த்தர் அருவருக்கிற எந்த பாவமாவது நம்முடைய வாழ்க்கையிலே தங்கி இருக்கிறதா? நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமுள்ளவர்களாக, உயர்வான பரிசுத்தத்திலே அவரோடு உன்னதமான நிலைமையிலே நடக்கிறோமா? அந்த நிச்சயத்தையும் மகிழ்ச்சியையும் தந்திருப்பார் என்றால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை துதிப்போம். அப்படி இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே இன்னமும் சில பகுதிகளிலே அசுத்தம் காணப்படுகிறது என்பதை கர்த்தர் உணர்த்தி கொண்டு இருக்கிறார் என்றால் ஆண்டவரிடத்திலே அதை குறித்து நீங்கள் அறிக்கையிடுங்கள். அவருடைய பரிசுத்தாவின் பலத்தினாலே அவர் உங்களை இடைகட்டும்படியாக ஜெபியுங்கள். சேர்ந்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய வசனங்களுக்காக நன்றி ஐயா. உம்முடைய பிள்ளைகளாய் நீர் தெரிந்தெடுத்தவர்கள் எவ்வளவு உயர்வான ஒரு பரிசுத்தத்திலே வாழ வேண்டும் என்று தெளிவாக நீர் சொன்னீர். மற்றவர்கள் செய்யும் பிசாசின் கிரியைகளையோ மூட பழக்க வழக்கங்களையோ உம்முடைய பிள்ளைகளிலே யாராவது செய்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை நீர் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் ஜனத்திலே இராதபடி அறுப்புண்டு போவார்கள் என்று நீர் சொல்லும் அளவிற்கு அது எத்தனை அருவருப்பானது என்பதை இப்பொழுது நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். நீரே எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய திருமண நாட்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுதோ, எங்களுடைய வீடுகளை நாங்கள் பிரதிஷ்டை செய்ய நாட்களை குறிப்பிடும் பொழுதோ, கர்த்தரை அறியாதவர்களைப் போல நாங்கள் செயல்படாமல் விசுவாசிகள் எல்லாரும் கூடி வரக்கூடிய நேரத்திலேயும் உம்முடைய பாதத்திலே எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்கள் கடந்து வரக்கூடிய நேரங்களையும் நாங்கள் தெரிந்து கொண்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தவான்களாக எங்களுடைய குடும்பங்களின் நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த நீரே எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? பிசாசானவனுக்கும் வல்லமை உண்டு. பாலுறவும் மதுவும் அநேக பெரிய பெரிய ராஜ்யங்கள் விழுந்து போக காரணமாக இருந்திருக்கின்றன. நம்மை படைத்த தேவன் பரிசுத்தராய் இருப்பதால் நாமும் பரிசுத்தராய் வாழ நம்மை எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே ஆசாரியர்களாக இருக்க வேண்டும் என்பதுவே கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.